வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 19 SMPS IC KA5L0380R பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 17 SMPS டிசைன் அண்ட் ஒர்க்கிங் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் இந்த ஐசியை பயன்படுத்தின SMPS சர்க்கியூட் தான் நம்ம ஃபுல்லாக நம்ம அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்த்தோம். ஆனால் அதில் வந்து இந்த ஐசியுடைய ஃபங்க்ஷனை ஃபுல்லாக பார்க்கல, ஓவரால் SMPS ஃபங்க்ஷனை பார்த்தோம். அதனால் இப்போ இந்த ஐசியுடைய ஃபங்க்ஷனை மட்டும் இன்னும் நல்லா டீட்டெயிலாக இன்டெப்த்தாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ KA5L0380R அப்படிங்கிற ஐசி, இது வந்து ஃபயர் சைல்டு அப்படிங்கிற மேனுஃபேக்சரர் பண்ண ஐசி. ஸோ அதனால் இதை வந்து ஃபயர் சைல்டு பவர் சுவிட்ச் FPS அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஐசி தான் ஒரு ஹார்ட் ஆஃப் த SMPSன்னு ஸ்பெஷலி டிசைன்டு ஐசி. ஸோ இதனோட அதை பற்றி நம்ம டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐசியோடைய ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் பாருங்கள். இது வந்து ஒரு 4 பின் ஐசி. அதில் பின் நம்பர் 1 வந்து கிரவுண்டு, பின் நம்பர் 2 ட்ரெயின். ஸோ அந்த கிரவுண்டுக்கும் ட்ரெயினுக்கும் நடுவில் தான் அந்த சென்ஸ் FETன்னு சொல்கிற மாஸ்ஃபெட் இருக்குது. அந்த மாஸ்ஃபெட் ஹை ஸ்பீடில் பல்ஸ் வித் மாடுலேட்டட் சுவிட்சிங் ஆகிறதன் மூலமாக டிரான்ஸ்ஃபார்மருக்கு ப்ரைமரிக்கு சப்ளை கொடுக்கப்படுகிறது. அதன் மூலமாக செகண்டரியில் ரெகுலேட்டட் அவுட்புட் வோல்டேஜை அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ பின் நம்பர் 3 வந்து VCC. இது வந்து என்னென்னா கண்ட்ரோல் சர்க்கியூட். இந்த ஐசியுடைய கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ் எல்லா ஐசி மாதிரி இந்த ஐசியே கிடையாது. எல்லா ஐசிலையும் VCCனா அதில் ஃபிக்ஸடாக ஒரு வோல்டேஜ் 5 வோல்ட், 12 வோல்ட், 9 வோல்ட் இந்த மாதிரி ஃபிக்ஸட் வோல்டேஜாக VCC கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் 10 to 15 வோல்ட் வரைக்கும் வேரியபிளான வோல்டேஜ் VCC கொடுக்குற மாதிரி இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அடுத்தது 4வது பின் வந்து ஃபீட்பேக். இந்த பின்னில் வர்ற இன்புட் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து போன அவுட்புட் சைட்லேருந்து ஆப்டோகப்ளர் வழியாக வரக்கூடிய ஃபீட்பேக் சிக்னல் இந்த பின்னுக்கு வருகிறது. இப்போ இந்த ஐசியுடைய மற்ற அதாவது மெயின் பேராமீட்டர்ஸ் என்னென்ன, அதனுடைய டிசைன், அதனுடைய பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம சொன்ன VCCயில் வந்து அதை வந்து ஸ்டார்ட் அப் வோல்டேஜ்னு இருக்குது, V ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து V ஸ்டாப் வோல்டேஜ்னு இருக்குது. அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே, பவர் ஆன் பண்ண உடனே ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் அந்த VCCக்கு வந்தால் தான் இந்த ஐசி சுவிட்சிங்கை ஸ்டார்ட் பண்ணும். அந்த வோல்டேஜை V ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜ் வந்து 15 வோல்ட். ஸோ 0லேருந்து ரைஸ் ஆகி எப்போ அந்த VCC 15 ரீச் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஐசி வந்து அவுட்புட் ஸ்விட்சிங் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் V ஸ்டாப் வோல்டேஜ் வந்து என்னென்னா அந்த 15லேருந்து அதை குறைச்சிக்கிட்டே வரும்போது, அதை ஒரு 10 வோல்ட்டுக்கு கீழே வரும்போது அந்த அவுட்புட் ஸ்விட்சிங் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இதுதான் இதனுடைய ஸ்டார்ட் அப் வோல்டேஜ் அண்ட் ஸ்டாப் வோல்டேஜ் அப்படிங்கிற லிமிட்டு. இது வந்து ஃபிக்ஸடாகவே இந்த 2 வோல்டேஜுக்கு இடையில் இது ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும். இந்த 15, 10 அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம். 15.2, 10ங்கிறது 9 அந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னா வேரியபிளாக இருக்கலாம். அடுத்தால இதுக்குள்ளே ஒரு ஆசிலேட்டர் இருக்குது. அந்த ஆசிலேட்டர் வந்து ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்குவென்சி ஆசிலேட்டர். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா KA5L அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த Lங்கிறது எதை நோட் பண்ணுதுன்னா, இந்த ஆசிலேட்டருடைய ஆசிலேட்டிங் ஃப்ரீக்குவென்சி 50 kHz அப்படிங்கிறத குறிக்கி, ஒருவேளை அந்த எழுத்து Lக்கு பதிலாக Mன்னு இருந்துச்சுன்னா அது வந்து 67 kHz வேரியண்ட், Hன்னு இருந்துச்சுன்னா 100 kHz வேரியண்ட். ஸோ இதில் ஒரு ஆசிலேட்டர் ஸ்கொயர் பல்சஸை உற்பத்தி பண்ணுற இன்பில்ட் ஆசிலேட்டர் ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்குவென்சி ஆசிலேட்டர் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த சென்ஸ் FETங்கிற மாஸ்ஃபெட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கு பல்ஸ் வித் மாடுலேஷன் சிக்னல் பயன்படுது. அந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் உருவாக்குறது இந்த ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப் தான். அந்த ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு அதனுடைய பல்ஸ் வித் மாடுலேஷன் இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டியூட்டி சைக்கிள் வந்து 77, அதாவது 50 kHz டைப்புக்கு 77% டியூட்டி சைக்கிள் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஐசியில் வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன் 150 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போனால் ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷன், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் அது வந்து 27 வோல்டேஜுக்கு மேலே இதுக்கு VCC வந்துச்சுன்னா ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் என்னென்னா, அந்த மாஸ்ஃபெட்டில் அந்த மாஸ்ஃபெட்டோடைய லைன் ட்ராப்ஸ் வந்து 0.8 வோல்ட்டுக்கு மேலே போகிறப்ப அந்த மாஸ்ஃபெட் வந்து என்ன பண்ணிடும்,
ஓவர் கரண்ட்டுன்னு சென்ஸ் பண்ணி இந்த ஐசி வந்து ஸ்டாப் ஆயிரும். அது இல்லாமல் ஃபீட்பேக்லேருந்து வரக்கூடிய ஒரு அந்த வோல்டேஜை மானிட்டர் பண்ணி அந்த வோல்டேஜ் 7.5 வோல்ட்டுக்கு மேலே போகிறப்ப ஓவர்லோட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீட்பேக் கரண்ட் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் அப்படிங்கிற கரண்ட் வந்து 0.9 மில்லி ஆம்பியர் வர மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐசியுடைய அந்த அந்த ஃபங்க்ஷனல் பிளாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த சர்க்கியூட் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி இந்த ஐசி வந்து சுவிட்சிங் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசியுடைய டயக்ராம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதில் பார்த்திங்கன்னா அந்த பின் நம்பர் 1 வந்து கிரவுண்ட், பின் நம்பர் 2 வந்து அந்த ட்ரெயின் அவுட்புட். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைமரிக்கு கொடுத்துருக்காங்க, ப்ரைமரிக்கு சீரிஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போல்லாம் அந்த உள்ள மாஸ்ஃபெட் ஒர்க் பண்ணுதோ அப்போ அந்த ப்ரைமரி வந்து சுவிட்சிங் ஆகும். ப்ரைமரி சுவிட்சிங் ஆகிறது மூலமாக செகண்டரிக்கு வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ பின் நம்பர் 3 பாருங்கள், அது வந்து விசிசி அப்படிங்கிறது பவர் சப்ளை பின், அந்த ஐசியுடைய கண்ட்ரோல் சர்க்கியூட் பின். அதுக்கு வந்து அதனுடைய அப்பர் த்ரெஷோல்டு வோல்டேஜ் எவ்வளோன்னு அதனுடைய ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 15 வோல்ட், லோயர் த்ரெஷோல்டு வந்து 10. ஸோ 10 to 15 வோல்ட்டில் அந்த ஐசி ஒர்க் ஆகிற மாதிரி, அந்த ஐசி சுவிட்சிங் ஒர்க் ஆகிற மாதிரி அதனுடைய ஒர்க்கிங் விண்டோ டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஐசியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், அந்த ரெக்டிஃபைலேருந்து வர டிசி வோல்டேஜை 470 கிலோ ஓம் 1 வாட் ரெசிஸ்டர் மூலமாக அந்த பின் நம்பர் 3க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேரலாகவே என்ன பண்ணியிருக்காங்க, பின் நம்பர் 3க்கு பேரலாக ஒரு 47 மைக்ரோஃபாரட் 50 வோல்ட் கெப்பாசிட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஐசியை நம்ம ஜஸ்ட் நீங்கள் மறந்துடுங்க, ஐசியை மறந்துட்டு இந்த பவர் சப்ளை ஆன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 470K ரெசிஸ்டர் வழியாக இந்த கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகி ஒரு டைமிங் சர்க்கியூட் சார்ஜ் ஆகிற மாதிரி 0லேருந்து அதனுடைய வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஐசி வந்து என்ன செய்யும், அதனுடைய அப்பர் த்ரெஷோல்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 வோல்ட் அப்பர் த்ரெஷோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ இந்த ஐசி வந்து சார்ஜ் ஏறி 15 வோல்ட்டுக்கு வருதோ அப்போது இந்த ஐசி சுவிட்சிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் சுவிட்சிங் ஆகாதுன்னா இந்த 470K ஓம் ரெசிஸ்டரால் ஒரு உதாரணத்துக்கு அந்த 470K ஓம் வந்து 1 மில்லி ஆம்பியருக்கும் குறைவான கரண்ட்டை தான் இந்த 470K ஓம் ரெசிஸ்டர் கொடுக்க முடியும். ஸோ அந்த கரண்ட்டால் இந்த ஐசியுடைய கண்ட்ரோல் சர்க்கியூட்டை ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்த ஐசி ஃபார் எக்ஸாம்பிள் 10 மில்லி ஆம்பியர் வரைக்கும் தேவைப்படுதுன்னு வச்சுடுங்க, ஆனால் இந்த ரெசிஸ்டரால் அவ்வளோ சப்ளை பண்ண முடியாது. அதனால் இந்த கெப்பாசிட்டர் எப்போ சார்ஜ் ஆகுதோ அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டர் வந்து தன்னுடைய சார்ஜை வச்சு இந்த ஐசியை ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு 15 வோல்டேஜ் வரும்போது இந்த ஐசிக்கு தேவையான கரண்ட்டை அதால் ஃபீட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இந்த ஐசி சுவிட்சிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐசியிலேருந்து வர பல்ஸ் வித் மாடுலேட்டட் சுவிட்சிங் மூலமாக என்ன பண்ணுதுன்னா ப்ரைமரியில் வோல்டேஜ் சுவிட்சிங் ஆகுது, செகண்டரிக்கு வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அட் த சேம் டைம் அந்த ஆக்சிலரி வைண்டிங்லேயும் வோல்டேஜ் சுவிட்சிங் ஆகுது. அந்த வோல்டேஜ் வந்து என்னாகும், இந்த 10 ஓம்ஸ் ரெசிஸ்டர் வழியாக இந்த டயோடு வழியாக இந்த கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணும். ஸோ இந்த கெப்பாசிட்டர் தொடர்ந்து இந்த ஐசியை ரன்னிங்கில் வைக்கிறதுக்கு இந்த வோல்டேஜ் அதனுடைய ப்ரைமரியிலேருந்து அதனுடைய செகண்டரி வழியாக வந்த வோல்டேஜை வச்சு இது வந்து ஒரு ஹோல்ட் ஆன் சர்க்கியூட் மாதிரி இது வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ இந்த 470K ஓம் ரெசிஸ்டர் வழியாக சாஃப்ட் ஸ்டார்டிங்கை பயன்படுத்தியாச்சு ஃபங்க்ஷன் 1. அடுத்தல ஃபங்க்ஷன் 2 வந்து இந்த ஆக்சிலரி வைண்டிங் வழியாக ஐசி எப்போ சுவிட்சிங் ஆகி ஆக்சிலரி வைண்டிங் வழியாக வோல்டேஜ் வருதோ அந்த வோல்டேஜ் என்ன பண்ணுது, இந்த ஐசியை கண்டினியூவாக ரன் பண்ண வைக்கிறது. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த ஐசி ஒர்க் ஆகிருச்சு, ஆன் ஆகிருச்சு, அவுட்புட்டில் வோல்டேஜ் வந்துருச்சு. ஆனால் அவுட்புட்டில் லோடு இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுருங்க. ஸோ அவுட்புட்டில் வென் தேர் இஸ் நோ லோட் அப்படின்னா இந்த ஐசி இந்த செகண்டரியில் ஆக்சிலரி வைண்டிங்கில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவுட்புட்டில் லோடு இருக்கா இல்லையாங்கிறது அந்த ஃபீட்பேக் சர்க்கியூட் மூலமாக இந்த ஐசிக்கு தெரிய வரும். இப்போ வென் தேர் இஸ் நோ லோட் அப்போ என்ன பண்ணும், இந்த ஐசி வந்து குறைவான டியூட்டி சைக்கிளில் சுவிட்சிங் பண்ணிகிட்டு இருக்கும். குறைவான டியூட்டி சைக்கிள்னால் 5 to 10% டியூட்டி சைக்கிளில் இந்த ஐசி வந்து இந்த மாஸ்ஃபெட்டை சுவிட்சிங் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த செகண்டரியில் என்ன வரும்னா நோ லோடு இருக்கிறப்ப இந்த ஆக்சிலரி வைண்டிங்கில் 10 வோல்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த 10 வோல்ட் வந்து இந்த ஐசியை கண்டினியூவாக ரன்னிங்கில் வச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால்
லோடு இருக்காது, ஆனால் அவுட்புட் வோல்டேஜ் எல்லாமே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதில் வந்து அந்த வித் நோ லோடில் அதனுடைய டியூட்டி சைக்கிள் எவ்வளோ இருந்துச்சு, 5 to 10% இருந்துச்சுன்னு வைங்க. இப்போ நம்ம இந்த அவுட்புட் சர்க்யூட் வந்து 12 வோல்ட் 1 ஆம்பியர்னு வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 500 மில்லி ஆம்பியர் லோடை வந்து இந்த அவுட்புட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம்னு வச்சுடுங்க. பாதி லோடு கனெக்ட் பண்ணுறோம்னு வச்சுடுங்க அதனுடைய ரேட்டட் லோடில். ஸோ 500 மில்லி ஆம்பியர் அந்த அவுட்புட்டுக்கு வரும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக லைனில் வந்து வோல்டேஜ், அவுட்புட் லைனில் வோல்டேஜ் ட்ராப் ஆகும். வோல்டேஜ் ட்ராப் ஆகிறப்ப இந்த ஃபீட்பேக் சர்க்யூட் வழியாக வரக்கூடிய சிக்னலை வைத்து இந்த ஐசி அங்கே லோடு ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிக்கணும். உடனே என்ன செய்யும், அந்த ஐசி அந்த ட்ராப்பான வோல்டேஜை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணும், டியூட்டி சைக்கிளை இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்விட்சிங்குடைய டியூட்டி சைக்கிளை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த டியூட்டி சைக்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் 40% டியூட்டி சைக்கிள்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அந்த ரேஞ்சில் டியூட்டி சைக்கிள் இன்க்ரீஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டில் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிரும். என்ன காரணம்னா, அந்த ப்ரைமரியில், அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரியில் வந்து ஹெவி கரண்ட் பாஸ் ஆகும். அதன் மூலமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஹெவியான மேக்னெட்டிக் ஃபீல்டு வரதுனால அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவுட்புட்டில் தேவையான அளவு வோல்டேஜ் வரக்கூடிய அளவுக்கு அதை ஸ்விட்சிங் பண்ணிடும். ஸோ இப்போ என்னாகும், அவுட்புட் வோல்டேஜ் மீண்டும் 12 வோல்ட்டாக மாறிவிட்டது. இப்போ ஆனால் இந்த டயத்தில் இது எவ்வளோ இருக்குது, இந்த ஆக்சிலரி வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும்னா 10லேருந்து ஒரு உதாரணத்துக்கு 12.5 அந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல் லோடு கொடுக்குறோம். அது வந்து 1 ஆம்பியர், இந்த எஸ்எம்பிஎஸ் டிசைன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம 1 ஆம்பியர் லோடே கனெக்ட் பண்ணுறோம்னு வச்சுருங்க. இப்போ என்ன செய்யும், பழையபடிக்கும் வோல்டேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகும். அவுட்புட்டில் ட்ராப் பண்ண உடனே, ஏன்னா 500 மில்லி ஆம்பியர்லேருந்து 1 ஆம்பியருக்கு லோடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் அவுட்புட்டில் ட்ராப் ஆகும். அதை இந்த ஃபீட்பேக் சர்க்யூட் சென்ஸ் பண்ணி இந்த ஐசி என்ன செய்யும், டியூட்டி சைக்கிளை மேலும் இன்க்ரீஸ் பண்ணும். டியூட்டி சைக்கிளை 40லேருந்து ஒரு உதாரணத்துக்கு 60-65ன்னு ஆல்மோஸ்ட் ஃபுல் டியூட்டி சைக்கிளுக்கு பக்கமாக கொண்டு வந்துடும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னும் அதிகமான கரண்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக, டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி வழியாக பாயிறதுனால அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன செய்யும், அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதன் மூலமாக செகண்டரியில் இன்னும் கொஞ்சம் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அந்த 12 வோல்ட் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இப்போ இது வந்து இந்த 2 ஃபங்க்ஷனையுமே இந்த ஆக்சிலரி வைண்டிங் பண்ணுது. முதல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுச்சு, இந்த ஐசியை கண்டினியூவாக ரன் பண்ண வைக்கிறது. ஏன்னா சாஃப்ட் ஸ்டார்ட் வந்து ரெசிஸ்டர் வழியாக சாஃப்ட் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஆக்சிலரி வைண்டிங் வழியாக வோல்டேஜில் தான் அந்த ஐசி கண்டினியூவாக ஸ்விட்சிங்கில் இருக்கும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அதனுடைய ஒர்க்கிங் விண்டோ, அதாவது 10 to 15 வோல்டேஜ் ரேஞ்சுக்குள்ளே வர மாதிரி இந்த ஆக்சிலரி வைண்டிங்கில் வர வோல்டேஜை வச்சு இந்த ஐசி வந்து டியூட்டி சைக்கிளை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு தேவையான வோல்டேஜை எடுத்துக்கிடுது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், 1 ஆம்பியருக்கு அதிகமான லோடு, ஒரு உதாரணத்துக்கு 1.2 ஆம்பியருக்குள்ள லோடு அதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் வைங்க. என்ன ஆகும், வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் இப்போ 12லேருந்து ட்ராப் ஆகும். ட்ராப் ஆனோடனே இந்த ஐசி என்ன செய்யும், ஃபீட்பேக் வழியாக அதை சென்ஸ் பண்ணி இந்த ஐசி வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கும். வோல்டேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா, அதனுடைய டியூட்டி சைக்கிளை, அந்த பல்ஸ் வித் மாடுலேஷனுடைய டியூட்டி சைக்கிளை இன்க்ரீஸ் பண்ணி வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கும். ஆனால் அதனுடைய மேக்ஸிமம் டியூட்டி சைக்கிள் அந்த ஐசி ரீச் ஆகிறதுனால அதுக்கு மேலே வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள இன்டர்னல் சர்க்யூட் ஓவர்லோட் அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணி ஓவர்லோட் சர்க்யூட் ஒர்க் ஆகி என்ன பண்ணும், அந்த ஓவர்லோடுக்குள்ளே கம்பேரட்டர் ஒர்க் பண்ணி 7.5 வோல்டேஜுக்கு மேலே ஃபீட்பேக் வோல்டேஜ் போயிருச்சு அப்படின்னா ஓவர்லோடுன்னு சென்ஸ் பண்ணி ஓவர்லோடு இந்த ஐசி வந்து ஸ்விட்சிங்கை ஸ்டாப் பண்ணிடும். மீண்டும் நம்ம பவரை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் தான் அந்த ஐசி மீண்டும் ஸ்விட்சிங்கை ஸ்டார்ட் பண்ணும். அது வரைக்கும் ஓவர்லோடில் அந்த ஐசி ட்ரிப் ஆனது அப்படியே இருக்கும். அதன் மூலமாக அவுட்புட், அந்த மாஸ்ஃபெட், டிரான்ஸ்ஃபார்மர், அவுட்புட் சர்க்யூட் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணப்படும். ஷார்ட் சர்க்யூட்டுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அந்த ஃபீட்பேக் சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், அவுட்புட் வோல்டேஜ் வந்து அந்த அல்ட்ரா ஃபாஸ்ட் ரெக்டிஃபையர்ஸ்க்கு அப்புறம் இம்மீடியட்டாக வரக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் வந்து 13.1 வோல்ட் இருக்குது. அது வந்து அந்த L2ங்கிற அந்த சோக் வழியாக அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறப்ப 12 வோல்ட்டாக டிசியாக, பியூர் டிசியாக கிடைக்கிறதுன்னு வச்சுருங்க. அந்த 13.1 வோல்டேஜ் என்ன பண்ணுதுன்னா, அந்த வோல்டேஜ் டிவைடர் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. அதாவது இந்த KA431 அப்படிங்கிற ப்ரோக்ராமபிள் ஷண்ட் ரெகுலேட்டருக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் டிவைடர் ரெசிஸ்டர்ஸில் என்ன பண்ணுதுன்னா, அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டில் வந்து 2.5 வோல்டேஜ் இருக்குது. ஸோ இந்த KA431 ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் எவ்வளோனா 2.495 வோல்ட். இப்போ வந்து 2.5 வோல்ட் இருக்குது. அப்போ என்ன செய்யும், அந்த ரெகுலேட்டர் ஆன் ஆகி
அந்த ஜீனார் ரெகுலேட்டருடைய அவுட்புட் வந்து 100 mA வரைக்கும் அதுலேருந்து கரண்ட்டு டெலிவர் பண்ணுற மாதிரி ஆன் ஆகும். அதனுடைய கேத்தோடில் 100 mA கரண்ட்டை டெலிவர் பண்ணும். அப்போ அந்த கேத்தோடுக்கு சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த எல்இடி வந்து அந்த ஆப்டோ கப்ளருடைய எல்இடி ஆன் ஆகி அதன் மூலமாக அதில் ஆப்போசிட் சைடில் அந்த ஹை வோல்டேஜ் சைடு இன்புட் சைடில் இருக்கிற டிரான்சிஸ்டர் சுவிட்சிங் ஆகி கிரவுண்ட் சப்ளை ஃபீட்பேக் டெர்மினலுக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஃபீட்பேக் டெர்மினல் என்ன பண்ணும், வோல்டேஜ் தேவையான வோல்டேஜ் வந்துருச்சுன்னா இந்த மாஸ்ஃபெட்டுடைய சுவிட்சிங்கை ஸ்டாப் பண்ணும். திருப்பி அந்த வோல்டேஜ் குறையிறப்ப இந்த இது வழியாக வர சென்சிங்கை வச்சு மாஸ்ஃபெட்டுடைய சுவிட்சிங்கை ஆன் பண்ணும். இப்படி இது ஒரு க்ளோஸ் லூப்பாக ஆன் ஆஃப் பண்ணி சுவிட்சிங் ஹை ஸ்பீடில் சுவிட்சிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அதன் மூலமாக அவுட்புட்டில் அந்த 12 வோல்ட் மெயின்டைன் பண்ணப்படுகிறது. இதுவரைக்கும் இந்த வீடியோவில் KA5L0380R அப்படிங்கிற பவர் சுவிட்ச் அது எப்படி ஒரு எஸ்எம்பிஎஸ் சர்க்கியூட்டில் வோல்டேஜை ரெகுலேட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.